செய்திகள் தொடர்கின்றன. சேலம் அருகே காட்டு யானைகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இரவு நேரங்களில் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து விவசாய நிலங்களையும் வீடுகளையும் சேதப்படுத்துவதால் அப்பகுதி மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த டானிஷ்பேட்டை மலையோர பகுதியில் திருவண்ணாமலை ஆரூர் வழியாக 2 குட்டிகளுடன் 6 யானைகள் கூட்டமாக வந்துள்ளது. பொதுமக்களுக்கு பல விதங்களில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் இந்த யானைகளை காட்டுக்குள் விரட்டியடிக்கும்படி அப்பகுதி மக்கள் வனத்துறை அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து இந்த யானைகளை விரட்டியடிக்கும் பணியில் நூற்றுக்கணக்கான வனத்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். 6 யானைகள், 2 குட்டி யானை, 4 பெரிய யானை உள்ளது. சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அதை நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கோம். மக்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கு பாதுகாத்துட்டு இருக்கிறோம். மக்கள் இதை அடிச்சு துன்புறுத்தல. அதுக்காக தான் எங்க ஸ்டாஃபுங்க 100 பேருக்கு மேல எல்லா பக்கமும் பாதுகாப்பாக நிற்கிறோம். போலீஸ் பாதுகாப்பும் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ வந்திருக்காங்க, பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இரவு நேரங்களில் மீண்டும் மீண்டும் யானைகள் ஊருக்கு புகுந்து விளைநிலங்களையும் விவசாயிகளின் வீடுகளையும் தாக்கி வருவதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அச்சமடைந்துள்ளனர். இன்று 2வது நாளாக அந்த யானைகள் கூட்டம் ஓமலூர் பகுதியில் சுற்றித் திரிவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பேய் என்பது வெறும் கற்பனையா அல்லது உண்மையா என்ற கேள்விக்கு இதுவரை தெளிவான பதில் இல்லை. தனது செல்போன் கேமராவில் பேய் உருவம் பதிவாகி இருப்பதாக மாணவர் ஒருவர் கூறுகிறார். சூளகிரி அருகே உள்ள ஏனசோனை கிராமத்தை சேர்ந்தவர் நவீன்குமார் கிருஷ்ணகிரி அரசு கலைக் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இரவில் அங்குள்ள ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட பணிக்காக அமைக்கப்பட்டுள்ள குடோனில் இரவு காவலராக இந்த மாணவர் பணிபுரிந்து வருகிறார். நவீன்குமார் செல்போனில் இரவில் பேசுவதற்காக எடுத்தபோது அதில் பேய் உருவம் தெரிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இது பற்றிய தகவல் பரவியதால் பொதுமக்கள் பரபரப்புடன் அந்த செல்போனில் பதிவான புகைப்படத்தை பார்த்து செல்கின்றனர். அந்த டார்ச் எடுத்துட்டு மொபைல் கையில் எடுத்துட்டு வந்து நான் ரவுண்டிங் வந்துட்டு இருந்தேன். இந்த குட்டை சைடு வரும்போது அந்த ஒரு சவுண்டு கிடைச்சிட்டு 3 தடவை ஒரு மாதிரியான கொலுசு சத்தம். சும்மா போட்டோ எடுத்து பிடிச்சேன். 2 போட்டோ பிடிச்சிட்டு நான் அப்படியே இந்த சைடு போயிட்டு ரவுண்டிங் மறுபடியும் போயிட்டு கம்பெனியில் உட்காந்துட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கம்பெனியில் பார்க்கவே இல்லை அந்த போட்டோஸு. அப்புறம் வீட்டில் இருக்கும்போது தான் எடுத்து சும்மா காலையில் நோன்னு அது 2 போட்டோ இருந்துச்சு. ஒரு மாதிரியான உருவம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் போட்டோ ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு போய் பார்த்தா அது ஒரு பேய் உருவம் தெரிஞ்சு. அசாம் மாநிலத்தின் வனப்பகுதியில் இருந்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து பொதுமக்களை கடித்து குதறிய சிறுத்தை புலியை தற்காப்பிற்காக வனத்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொன்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலத்தின் திபுருகர் மாவட்டத்தின் வனப்பகுதியில் இருந்து சிறுத்தை புலி ஒன்று அதிகாலை நேரத்தில் ஊருக்குள் நுழைந்தது. வழக்கம் போல் இயல்பான வாழ்க்கையை தொடங்கிய அசாம் மாநில திபுருகர் மாவட்ட மக்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிறுத்தை புலியை வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்க முயன்ற பொதுமக்கள் 13 பேர் படுகாயமுற்றனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் போராடி அதனை உயிருடன் பிடிக்க முற்பட்டனர். ஆனால் வனத்துறை அதிகாரிகள் இருவரையும் கடுமையாக தாக்கவே தற்காப்பிற்காக அந்த சிறுத்தை புலியை வனத்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வனத்துறை அதிகாரி கௌரவ் ஜோஷி, குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து சிறுத்தை புலிக்கு 2 முறை மயக்க ஊசி போடப்பட்டதாகவும், இருப்பினும் வனத்துறை அதிகாரிகளையே அது மீண்டும் மீண்டும் தாக்க முற்பட்டதால் வேறு வழியின்றி தற்காப்பிற்காக சுட்டுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறினார். 2012, 2013ஆம் ஆண்டு மருத்துவ உயர் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி நாளை மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவக் கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ பட்ட மேற்படிப்புகளான MD மற்றும் MS படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் தேர்வுக்குழு அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டிய காலக்கெடு நாளை மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. மேலும் MD மற்றும் MS படிப்புகளுக்கான தற்காலிக சான்றிதழை வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் செயலாளர், தேர்வுக்குழு, மருத்துவ கல்வி இயக்குநர் அலுவலகம், கீழ்ப்பாக்கம், சென்னை 6,10,000 என்ற முகவரியில் சமர்ப்பித்து இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள மருத்துவ மேற்படிப்பிற்கான அனுமதிச் சீட்டை பெற்றுக் கொள்ளும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆச்சரியம், ஆனால் உண்மை.
செல்போன் என்பது ஒவ்வொருவருக்கும் தவிர்க்க முடியாத பொருளாகிவிட்டது. ஆனால் அது வெளியேற்றும் கதிர் இயக்கம், வெப்ப சக்தி ஆகியவை குறித்து நாம் அறிந்து கொள்வதில்லை. இங்கே 5 செல்போன்கள் உள்ளன. அவற்றின் மத்தியில் சோளம் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு போனுக்கும் வெளியில் இருந்து போன் செய்ததும் அந்த செல்போன்கள் இயங்கி வெப்ப சக்தியை வெளிப்படுத்துகின்றன. அந்த வெப்ப சக்தியில் சோளம் வெந்து சோள பொரியாக மாறிவிடும் அதிசய காட்சியை பாருங்கள். Oh my gosh! Man, it actually worked. Let's see if that other one pops. புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு யுவராஜ் சிங் உடல்நிலை நல்ல முறையில் தேறியது. மீண்டும் போட்டிகளில் பங்கேற்கிறார். விவரம் இடைவேளைக்கு பிறகு.